சேலத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி விசி கவர்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சேலம் அஸ்தம்பட்டி மண்டலத்திற்குட்பட்ட 15வது வார்டு பகுதியில் நேற்று வார்டு சபா மற்றும் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என கூறி சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் அரசு அதிகாரி மற்றும் மண்டல குழு தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதிகாரிகளை ஒருமையில் பேசினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அருள் என்பவர் அந்த கூட்டத்தில் போய் கலந்துகிட்டு எம்எல்ஏவுக்கு ஏன் அழைக்கல, ஏன் அழைப்பு விடுக்கலன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த SO பிரபாகரன் அவர்களை வா போன்னு ஒருமையிலையும் பத்திரிகையாளர்கள் முன்னாடியும் பொதுமக்கள் மத்தியிலையும் வா போன்னு ஒருமையில பேசி வன்கொடுமை நிகழ்த்தியுள்ளார். அவர் மீது பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்டு வந்திருக்கோம்.